அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். இணைந்திருப்பது கோபி கிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். சிறைச்சாலை கட்டமைப்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்து ஜனாதிபதி தலைமையில் விசேட கலந்துரையாடல். நாட்டில் பதிவாகும் மர்ம கொலைகள் அச்சத்தை ஏற்படுத்துவதாக சாகர காரியவசம் கவலை. சபாநாயகர் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுக்களை உறுதிப்படுத்தும் சாட்சி விவரங்கள் தமக்கு கிடைத்துள்ளதாக உதய கம்மன்பில தெரிவிப்பு. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று புதிதாக 2 சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் உட்பட 8 எலும்புக்கூடுகள் அடையாளம். தொடர்வன முதன்மை செய்திகள். சிறைச்சாலை கட்டமைப்பில் எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்து ஜனாதிபதி தலைமையில் விசேட கலந்துரையாடல் நடத்தப்பட்டுள்ளது. சிறைச்சாலை கட்டமைப்பில் தற்போது எழுந்துள்ள பிரச்சனைகள் மற்றும் அவற்றை தீர்க்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களின் அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த கலந்துரையாடலில் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தொடர்பாக அவர்களால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் மற்றும் கருத்துக்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் சிறைச்சாலை வசதிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் அதற்காக எடுக்கக்கூடிய மாற்று நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் அர்ஷன நாணயக்கார, பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகுந்தா, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளர் அயேஷா ஜினசேன, சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் பிரசாத் ஹேமந்த குமார் ஆகியோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். நாட்டில் பதிவாகும் மர்ம கொலைகள் அச்சத்தை ஏற்படுத்துவதாக பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். நாட்டில் பதிவாகும் மர்ம கொலைகள் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்துள்ள போதிலும் அரசாங்கம் அதனை தடுக்காமல் அரசியல் பிரசாரங்களை மட்டுமே முன்னெடுத்து வருவதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பு பத்திரமுள்ள நேலும் மாவட்டத்தில் பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். நாட்டில் பதிவாகும் மர்மக் கொலைகள் அச்சத்தை ஏற்படுத்துவதாகவும் டெங்கு நோய் பரவல் தீவிரமடைந்துள்ள போதிலும் அரசாங்கம் அதனை தடுக்காமல் அரசியல் பிரசாரங்களை மட்டுமே முன்னெடுத்து வருவதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பு பத்திரமுள்ள நெலும் மாவட்டத்திலுள்ள பொதுஜன பெரமுனவின் கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போது நாட்டில் டெங்கு பேரவலம் மிக மோசமாக பரவி வருகின்றது. இந்த வருடத்தில் மாத்திரம் இதுவரை 53 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. ஜூலை மாதமாகும் போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையும் பெருமளவில் அதிகரித்துள்ளது. நேற்று கூட 16 வயதுடைய சிறுமியொருவர் டெங்கு நோயினால் உயிரிழந்துள்ளார். இவ்வாறான மரணங்கள் அரசாங்கத்தின் கடுமையான அலட்சிய போக்கினாலேயே ஏற்படுகின்றன. அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் நாட்டில் எந்த ஒரு பகுதியும் தூய்மையாக்கப்படவில்லை. மாறாக ஏழை பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டிகளில் இருந்த அலங்காரங்களை அகற்றுவதும் அனைத்து அரச நிறுவனங்களுக்குள்ளும் JVP காடர்களை உள்வாங்குவதுமே இந்த திட்டத்தின் ஊடாக நடந்துள்ளது. இந்த பேரழிவை கட்டுப்படுத்த எந்த ஒரு தேவையுமின்றி அரசாங்கம் தனது அரசியல் நிகழ்ச்சி நிரல்களுக்கு ஏற்ப பிரதம நீதியரசரின் பதவிக் காலத்தை நீடிப்பது போன்ற
தங்களுக்கு தேவையான அரசியல் பணிகளில் மட்டுமே ஈடுபட்டு வருகின்றது. டெங்கு நோயினால் உயிரிழக்கும் ஒவ்வொரு நபருக்கும் இந்த அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும். அரசாங்கம் தனது அகந்தையை தூக்கி எறிந்துவிட்டு டெங்கு மற்றும் கோவிட் பேரழிவை கட்டுப்படுத்தி மக்களின் உயிர்களை காப்பாற்றிய அனுபவமுள்ள தலைவர்களிடமிருந்து ஆலோசனைகளை பெற்றுச் செயற்பட வேண்டும். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது முதல் நாட்டில் பல மர்மமான மரணங்கள் மற்றும் கொலைகள் இடம்பெற்று வருகின்றன. 323 கொள்கலன்கள் திருடப்பட்டமை குறித்து போலீசில் முறைப்பாடு செய்த நபர் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை முதன்முதலாக காணக்கூடியதாக இருந்தது. தொடர்ந்து இளஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் முன்னாள் JVP தொண்டர் என பகிரங்கப்படுத்திய நந்தன குணதிலக்க மர்மமான முறையில் உயிரிழந்தார். இளஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசாநாயக்க தம்மை அச்சுறுத்தியதாக நீதிமன்றத்தில் சத்திய கடதாசி தாக்கல் செய்த கபில சந்திரசேன என்பவரும் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். திரைச்சேரியின் பெருந்தொகை பணம் திருடப்பட்டமை தொடர்பில் சாட்சியமளிக்கவிருந்த அதிகாரி தனது கையின் நரம்புகளை அறுத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் மரணமும் தற்போது முன்னாள் போலீஸ் மா அதிபர் மிகவும் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள சம்பவமும் இங்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் உயிரிழந்த செய்தி வெளியாவதற்கு முன்பே அது ஒரு தற்கொலை என போலீஸ் அதிகாரி ஒருவர் வந்து அறிவிக்கும் விந்தையான நிலைமை நாட்டில் ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிராக செயற்படும் அல்லது அரசாங்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் மர்மமான முறையில் இறப்பதும் பின்னர் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக பிரசாரம் செய்யப்படுவதும் ஒரு ஜனநாயக சமூகத்திற்கு எவ்வகையிலும் பொருத்தமற்றது. இத்தனை தவறுகளையும் செய்து கொண்டு தற்போதைய பிரதம நீதியரசரின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு அரசாங்கம் ஏன் இந்தளவு தீவிரமாக முயற்சிக்கிறது என்ற கேள்வி பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். දෙවැනි මිනිමැරුම අපි දැක්කා මේ රටේ අල්ලසෝ දූෂණ විමර්ශන කොමිසන් සභාවේ අධ්‍යක්ෂක ජනරාල්වරයා ජවිපෙ හිටපු කාඩර්වරයෙක් බව කියපු ඒ නන්දන ගුණතිලක මහතා අභිරහස් ලෙස මිය ගියා. சபாநாயகர் தொடர்பான ஊழல் குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் சாட்சி விவரங்கள் தமக்கு கிடைத்துள்ளதாக விவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தொடர்பில் ஊடகங்களில் வெளியிடப்பட்ட முறைகேடுகள் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்தும் சாட்சி விவரங்கள் தமக்கு கிடைத்துள்ளதாக விவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கதாநாயகவரையா பிலிபத ரகசிய தொருத்துரு சபாநாயகரால் ரகசிய தகவல்கள் கசிந்தது குறித்து விசாரிக்க உத்தரவிடப்பட்ட அறிக்கையின் மூலம் அவருக்கு எதிரான 10 பிரதான ஊழல் குற்றச்சாட்டுகள் சான்றுகளுடன் நிரூபிக்கப்பட்டுள்ளன. பொது படத்தில் சபாநாயகர் இல்லம் பராமரிக்கப்பட்டு வரும் நிலையில் நிறுவன கோவைக்கு முரணான லோரிஸ் வீதியில் உள்ள மற்றொரு அரசாங்க இல்லத்தையும் தனது பாவனைக்காக பெற்று பொது சொத்தை துஷ்பிரயோகம் செய்தவை. சபாநாயகர் இல்லத்தில் வசிக்காத நிலையிலும் தனக்கு நெருக்கமான 8 பணியாளர்களை நியமித்து அவர்களுக்கு பொது பணத்திலிருந்து மாதாந்தம் 7,60,000 ரூபாய் சம்பளம் வழங்கியமை, கடின உழைப்பை செய்ய முடியாத ஓய்வூதிய வயதை தாண்டிய 73 மற்றும் 68 வயதுடைய இருவரை தனது தனிப்பட்ட பணியாளர்களாக நியமித்தமை, சபாநாயகர் இல்லத்தை ஆராய்ச்சி மையமாக மாற்றுவதற்கு அமைச்சரவையின் அனுமதியோ அல்லது நிறுவன கோவை திருத்தங்களையோ இன்றி சட்டவிரோதமாக தீர்மானம் எடுத்தமை, சட்டப்படி உரிமை இல்லாத நிலையிலும் தனது நெருங்கிய தனிப்பட்ட செயலாளருக்கு லோரிஸ் மாவட்டத்தில் ஒரு அரசாங்க உத்தியோகபூர்வ இல்லத்தை ஒதுக்கியமை, சபாநாயகர் இல்லத்துக்குரிய படுக்கை விரிப்புகள் துண்டுகள் போன்றவற்றை தான் வசிக்கும் மாற்று வீட்டிற்கு எடுத்து சென்று பயன்படுத்திவிட்டு அதன் சலவை கட்டணங்களை பொது பணத்தில் செலுத்தியமை, நாடாளுமன்றத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறி தனது இல்லத்துக்கு குளிரூட்டியை பழுது பார்ப்பதற்கு நாடாளுமன்ற அதிகாரிகளை பயன்படுத்தியமை, சபாநாயகருக்கு என தனியாக ஊடக பிரிவு இல்லாத நிலையில் நாடாளுமன்ற வாகன குழுவிற்கு NC 4923 என்ற வேன் வாகனத்தை ஊடக பிரிவுக்காக ஒதுக்கிக் கொண்டவையாகும். இல்லாத ஊடக பிரிவிற்காக 2 விலையுயர்ந்த கேமராக்களை பெற்று தொழில்முறை அல்லாதவர்களை கொண்டு கையாண்டமை, இதனை முறைப்படுத்தி தருமாறு ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் நிதி அமைச்சரிடம் விடுத்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அமைச்சருக்குரிய எரிபொருள் கொடுப்பனவை மட்டுமே பெறுவோம் என்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கு முரணாக சபாநாயகர் கொடுப்பனவு மற்றும் பொலனறுவை எம்பிக்கான
கொடுப்பனவு ஆகிய இரண்டையும் மோசடியாக பெற்றுள்ளார். இந்த விடயங்களை வைத்து பார்க்கும் போது இலங்கை வரலாற்றில் பதவியில் இருக்கும் போதே கைது செய்யப்பட உள்ள முதலாவது சபாநாயகராக ஜகத் விக்ரமரத்ன மாறுவார். இந்த அறிக்கையை எதிர்வரும் வாரத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் ஒப்படைத்து பொது சொத்து சட்டத்தின் கீழ் அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுப்போம். ලංකා ඉතිහාසයේ තනතුරේ සිටියේදී අත්අඩංගුවටගත් පළවෙනි කතානායකවරයා ලෙස ජගත් වික්‍රමරත්න මහතා ඉතිහාසයට එකතු වෙනවා. ඔබේ මාධ්‍යයෙන් ඔබට වාර්තා කරන්න පුළුවන්. டெங்கு நோய் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு தொடர்பான மருத்துவ முகாமைத்துவ மற்றும் தரநிலை வழிகாட்டி இன்று வெளியிடப்பட்டது. இலங்கையில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் டெங்கு நோயை முன்கூட்டியே கண்டறிதல், நோயாளர்களை முறையாக நிர்வகித்தல், நோய் கண்காணிப்பை வலுப்படுத்துதல் மற்றும் டெங்கு கொசுக்கள் பெருகுவதை தடுப்பதற்கான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்பட்டு டெங்கு நோய் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு தொடர்பான மருத்துவ முகாமைத்துவ மற்றும் தரநிலை வழிகாட்டி இன்று வெளியிடப்பட்டது. கொழும்பு 7 வோர்ட் பிளேஸில் அமைந்துள்ள உயர்கல்வி அமைச்சில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு, சுகாதார அமைச்சு, பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு, உலக சுகாதார அமைப்பு, தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மற்றும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் நிபுணர்கள் இணைந்து தயாரித்துள்ள வழிகாட்டி உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. கொழும்பு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் இந்திக கருணாதிலக்க, கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்னவிடம் இந்த வழிகாட்டியை கையளித்தார். நிகழ்வில் உரையாற்றிய பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன, பாடசாலைகள் மற்றும் பிரிவினா கல்வி நிறுவனங்களுக்கான டெங்கு தடுப்பு வழிகாட்டல்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளதாகவும், நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் மாணவர் விடுதிகளை சூழ்ந்த பகுதிகளில் டெங்கு கொத்தாக பரவும் அபாயம் அதிகம் காணப்படுவதால் இந்த வழிகாட்டி அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் என்றும் தெரிவித்தார். மேலும் டெங்கு ஒழிப்பை பல்கலைக்கழகங்கள் மட்டுமே தனித்து முன்னெடுக்க முடியாது என்பதால் சமூகமும் சுகாதாரத்துறையும் இணைந்து செயற்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். கொழும்பு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் இந்திக கருணாதிலக்க கருத்து தெரிவிக்கையில், இந்த வழிகாட்டி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களிடையே டெங்கு தடுப்பு மற்றும் நோய் பாதிப்பு ஏற்பட்டால் பின்பற்ற வேண்டிய சரியான நடைமுறைகள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிக்க உதவும் என்றார். அத்துடன் தேசிய டெங்கு ஒழிப்பு திட்டங்களில் பல்கலைக்கழக மாணவர்களின் பங்களிப்பையும் அதிகரிக்க முடியும் என குறிப்பிட்ட அவர், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் டெங்கு அறிகுறிகளுடன் காணப்படும் மாணவர்களை பல்கலைக்கழக சுகாதார மையத்தின் ஊடாக கண்காணித்து தேவையான சிகிச்சைக்காக வழிநடத்தும் சிறப்பு வேலை திட்டமும் தற்போது நடைமுறையில் இருப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்வில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில செனவிரத்ன, கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் பூஜித விக்ரமசிங்க, தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் பிரசில்லா சமரவீர உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதி அபாய வலயங்களில் முன்னெடுக்கப்பட்டு வரும் டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் பெலவத்த பலகவெல பிரதேசத்தில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் ஒன்று நடைபெற்றது. இராணுவம் மற்றும் விமானப்படையினரின் ஒத்துழைப்புடன் பத்திரமுள்ள சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் பொது சுகாதார பரிசோதகர்களால் வீடுகளை பரிசோதிக்கும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இதன்போது டெங்கு குழம்பிகள் காணப்பட்ட இடங்களுக்கு எதிராக உயிருடன் டெங்கு குழம்பிகள் உள்ளவாறு வளாகத்தை பராமரித்தமை என்ற குற்றச்சாட்டின் கீழ் கடுவல நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நாடளாவிய ரீதியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை இதுவரையான காலப்பகுதியில் 76,444 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அத்துடன் 53 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாடளாவிய ரீதியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 76,000-ஐ கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் 53 டெங்கு மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு நேற்று இரவு விடுத்துள்ள புதிய அறிக்கையில் தெரியப்பட்டுள்ளது. அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணங்களில் கம்பஹா மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் மாத்திரம் ஆண்டின் இதுவரையில் 15.91 நோயாளர்கள் அதிகளவான நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் கம்பஹா மாவட்டத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் மாத்திரம் ஆண்டின் இதுவரையில் 15,910 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். அதற்கு அடுத்ததாக கொழும்பு மாவட்டத்தில் 15,110 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இது தவிர ஏனைய மாவட்டங்களான மாத்தறையில் 5,330 பேரும், கண்டியில் 5,111 பேரும், களுத்துறையில் 5,010 பேரும், இரத்தினபுரியில் 4,295 பேரும், காலியில் 4,260 பேரும் டெங்கு நோயினால் அதிகளவில் இனங்காணப்பட்டுள்ளனர். 2026 ஆண்டில் ஜூலை மாதத்தில் முதல் 19 நாட்களில் மாத்திரம் 20,666 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாட்டில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளின் போது அரசு நிறுவனங்களுக்கு எதிராக பொது சுகாதார பரிசோதகர்கள் சட்ட நடவடிக்கை எடுப்பதை சில உயர் அதிகாரிகள் தடுக்கின்றனர் என்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இதுவரை எந்தவித எழுத்துமூல முறைப்பாடும் கிடைக்கவில்லை என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ். அலோக பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் மட்டும் விசாரணைக்கு போதுமானதில்லை என்றும், குற்றச்சாட்டுகள் இருப்பின் அவை சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவர்கள் அல்லது அமைச்சுக்கு எழுத்து மூலமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அவ்வாறு அதிகாரப்பூர்வ முறைப்பாடு கிடைத்தால் மட்டுமே சம்பவங்களை அடையாளம் கண்டு உரிய விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம், மாவட்ட செயலாளர்கள், சில உள்ளூராட்சி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் மற்றும் மருத்துவ அதிகாரிகள் உள்ளிட்டோர் அரச நிறுவனங்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை தடுக்க அழுத்தம் செலுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளது. கொழும்பு, மாத்தறை, கம்பஹா, மன்னார் மற்றும் இரத்தினபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்கள், பிரதேச செயலாளர் அலுவலகங்கள், உள்ளூராட்சி நிறுவனங்கள், பாடசாலைகள், வங்கிகள் மற்றும் சில வைத்தியசாலைகளில் டெங்கு நுளம்பு பெருகும் இடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் பொது சுகாதார பரிசோதகர்கள் தெரிவித்துள்ளனர். தனியார் வீடுகள் மற்றும் நிறுவனங்களுக்கு எதிராக எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகள் போலவே அரச நிறுவனங்களுக்கும் சமமான முறையில் சட்டம் அமுல்படுத்தப்படுகின்றது என்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்பியுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவினதும் சுகாதார அமைச்சின் செயலாளரினதும் கருத்துக்களை பெற முயற்சிக்கப்பட்ட போதிலும் பதில் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இன்று புதிதாக 2 சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் இன்று புதிதாக 2 சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் உட்பட 8 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன.
மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் 56 நாட்கள் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் இன்று 38வது நாளாக அகழ்வு பணி இடம்பெற்றது. ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 6 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டன. நேற்றைய தினம் உட்கார்ந்த நிலையில் அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டை சுத்தம் செய்யும் பணிகள் இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட்டன. பெரிய எலும்புக்கூட்டுக்கு அருகில் சிறிய எலும்புக்கூடு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அதன் கீழிருந்து மேலும் ஒரு சிசுவின் எலும்புக்கூடும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் செம்மணி புதைக்குழியில் 1ஆம் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்டம் என இதுவரை 92 நாட்கள் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 454 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அவற்றில் 440 எலும்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்துவதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் வருகையை கட்டுப்படுத்துவதற்கு எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் இவ்விடயம் தொடர்பில் தமிழ்நாட்டு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என கடற்தொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். மாத்தளையில் இடம்பெற்ற முத்தமிழ் விழாவின் பின்னர் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இதனை தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய மீனவர்களுடைய வருகை என்பது எங்களுடைய கடல் எல்லையை அத்துமீறுகின்ற நடவடிக்கை. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு எங்களுடைய மீனவர்களுடைய உள்ள குமுறல். இன்றைக்கு சகல பிரதேசங்களிலும் போராட்டமாக அல்லது இந்திய இழுமை படைகளுக்கு எதிரான போராட்டமாக வெளிப்பட்டிருக்கின்றது. அதனால் இது தடுக்க வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இதற்கான நடவடிக்கை என்பது ஒரு நேர்மையான நீதியான வழியில் சென்றே இதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதற்கு நான் நினைக்கின்றேன் எங்களுடைய மீனவர்கள் அதற்கு பூரணமான ஒத்துழைப்பை தருவார்கள் என்று. இருந்த போதிலும் கூட இன்றைக்கு இடம்பெறுகின்ற போராட்டம் என்பது அதை எல்லோருமே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள், எங்களுடைய மீனவர் சங்கங்களை சார்ந்தவர்களும் கூட அதில் கலந்து கொண்டிருக்க. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையோடு இன்றைக்கு விளையாடுவது வேறு யாருமல்ல, இந்திய மீனவர்கள். அந்த தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. இந்திய மீனவர்கள் இலங்கைக்கு வந்து எங்களுடைய கடலை நாசமாக்குகின்ற போது அவைகளை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு இருந்த விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மீனவர் சங்கங்கள் இன்றும் கூட அவர்கள் பத்திரிகையாளர் மகாநாட்டை நடத்தி என்னை விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். இந்த சட்டம் மூலம் மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடியது, மீனவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியது. அதாவது சட்டவிரோதமான மீன்பிடி முறை, இந்திய இழுமடி படகுகள், அதே போன்று ஏனைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு நல்லது, ஒரு சஸ்டைனபிள் மீன்பிடியை உருவாக்குவதற்கான செயற்பாடுகளே இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உள்ளடக்கம் கூடிய சீக்கிரமாக நான் நினைக்கிறேன் இந்த வருட இறுதிக்குள் அந்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போது அது சட்டமா அதிபருடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கு. கிழக்கு மாகாண கடமை நிறைவேற்று அதிபர்கள் சங்கத்தினர்களுக்கும் ஆளுநர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் நடைபெற்றது. கிழக்கு மாகாண கடமை நிறைவேற்று அதிபர்கள் சங்கத்தினர் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து முறையிடுவதற்கும் தங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதற்குமாக கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரை நேரில் சந்தித்த சங்கத்தின் பிரதிநிதிகள் தங்களது நியாயமான கருத்துக்கள் மற்றும் கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றையும் ஆளுநரிடம் கையளித்தனர். தேசிய ரீதியாக ஒருமைப்பாட்டுக்கு வரும் வரை தங்களது பாடசாலைகளுக்கு தரம் பெற்ற புதிய அதிபர்களை நியமிக்க கூடாது. தற்பொழுது கடமை நிறைவேற்று அதிபர்களாக பதவி வகிப்பவர்களை கல்வி வலயங்களில் ஆசிரியர் சேவை விரிவுரையாளர்களாக உள்வாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆளுநரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் புதிய செயலாளராக விக்னேஸ்வரன் கோபி முகுந்தன் பொறுப்பேற்றுக் கொண்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் புதிய செயலாளராக விக்னேஸ்வரன் கோபி முகுந்தன் இன்று உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இதுவரை செயலாளராக பணியாற்றிய சானா கிருஷாந்தன் முல்லைத்தீவு வலய கல்வி பணிமனைக்கு இடமாற்றம் பெற்று சென்றதைத் தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கே இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. துணுக்காய் வலய கல்வி அலுவலகத்தில் பிரதம முகாமைத்துவ உதவியாளராக கடமையாற்றி வந்த விக்னேஸ்வரன் கோபி முகுந்தன் தனது புதிய பதவிக்கான கடமைகளை இன்று புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார். இதன்போது புதுக்குடியிருப்பு பிரதேச சபையின் உபதவிசாளர், சபை உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்கள் இணைந்து புதிய செயலாளரை பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். டிட்வாவினால் பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்ட மக்களுக்கான புதிய வீடமைப்பு திட்டம் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. டிட்வாவினால் பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்ட மக்களுக்கு பாதுகாப்பான நிரந்தர வீடுகள் வழங்கும் நோக்கில் அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட புதிய வீடமைப்பு திட்டம் தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. 50 லட்சம் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் இவ்வேலை திட்டத்தின் முதல் கட்ட வேலைகள் கடந்த மாதம் மகியங்கனை மெதராய கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட போலீஸ் பயிற்சி கல்லூரிக்கு அருகிலுள்ள அரச காணியில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 11 குடும்பங்களுக்கான புதிய வீடுகளின் கட்டுமான பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் இதன் கட்டுமான பணிகள் விரைவாக முன்னெடுக்கப்படுவதற்காக ஆரம்ப இழப்பீட்டுத் தொகையாக குடும்பம் ஒன்றுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் பயனாளிகளுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. அதே இடத்தில் மேலும் 5 புதிய வீடுகளுக்கான கட்டுமான பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் மொத்தமாக 16 வீடுகளின் கட்டுமான பணிகள் மிகவும் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகின்றது. 2ஆம் கட்டம் தொடர்பில் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இத்திட்டம் மகியங்கனை பிரதேச செயலாளர் அலுவலகத்தின் முழுமையான மேற்பார்வை வழிநடத்தலின் கீழ் செயல்படுத்தப்பட்டுள்ளது. நுவரெலியா மாவட்டம் ஹெனிகத்தென தியகல ஊடாக நோட்டன் பிரிட்ஜ் வரையிலான வீதியை காபட் வீதியாக புனரமைக்கும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டம் ஹெனிகத்தென தியகல ஊடாக நோட்டன் பிரிட்ஜ் வரையிலான பகுதியை காபட் வீதியாக புனரமைக்கும் பணிகள் நுவரெலியா மாவட்ட அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. சிவனொலி பாதமலைக்கு செல்வதற்கான இக்குறுகிய வீதியின் தியகல முதல் நோட்டன் பிரிட்ஜ் நகரம் வரையான 5 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதி புனரமைக்கப்பட உள்ளது. இத்திட்டத்திற்காக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் 627 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மத்திய மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ள வீதி அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்காக 96 பில்லியன் ரூபாய் நிதி அரசாங்கத்தினால் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நுவரெலியா மாவட்டத்தில் 97 கிலோமீட்டர் வீதிகளை புனரமைப்பும் பணிகள் தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி இதன்போது தெரிவித்தார். இந்நிகழ்வில் நுவரெலியா மாவட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதம பொறியியலாளர் சம்பத் சமரநாயக்க உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் காலத்தில் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இன்று மக்களை புறக்கணிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கவலை வெளியிட்டுள்ளார். மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய தற்போதைய அரசாங்கம்
பொய்களை மூடிமறைக்க தொடர்ந்து பொய்களை கூறி வருவதோடு மக்கள் மீதும் எதிர்க்கட்சியினர் மீதும் ஒடுக்குமுறைகளையும் அச்சுறுத்தல்களையும் பிரயோகித்து வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். புத்தளம் பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பும் வந்த பின்பும் அடுக்கடுக்கான பொய்களை கூறி இந்த அரசாங்கம் மக்களை ஏமாற்றி வருகிறது. தங்களது தோல்விகளை மறைக்க பொய் சாட்சிகளை உருவாக்குவதிலும் போலீசாரை அனுப்பி எதிர்க்கட்சியினரை மிரட்டுவதிலும் அரசாங்கம் குறிப்பாக இருக்கிறது. நாங்கள் எந்த ஒரு விசாரணைக்கும் அஞ்ச போவதில்லை, ஏனெனில் நாங்கள் நிரபராதிகள். எதிர்க்கட்சியாக இருக்கும் போது நெல் 1 கிலோவிற்கு 150 ரூபாய் வேண்டும் என போராடிய தற்போதைய விவசாயத்துறை அமைச்சர் இன்று 120 ரூபாய்க்கு மேல் 1 ரூபாய் கூட தர முடியாது என வெட்கமில்லாமல் கூறுகிறார். அத்துடன் முறையான நேரத்தில் உரம் மானியம் வழங்கப்படாததால் விவசாயிகள் அதிக விலை கொடுத்து உரம் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். அரிசி மாஃபியாவை ஒழிப்பதாக கூறிவிட்டு அறுவடை காலத்தில் வெளிநாட்டு அரிசியை இறக்குமதி செய்கின்றனர். அரசாங்கத்தின் அறிக்கைகளின்படி நாட்டின் பெரும்பாலான மக்கள் பசியால் வாடுகின்றனர். பெற்றோர்களால் தங்களது பிள்ளைகளுக்கு 3 வேளை உணவு கூட வழங்க முடியாத பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை 75% மக்கள் விரும்புவதாக ஆய்வு அறிக்கையில் கூறுகின்றனர். ஆனால் நாட்டின் 50% மக்கள் பசியோடு இருக்கிறார்கள். இதில் என்ன பொருத்தம் இருக்கிறது? 75%க்கு மறுபக்கம் என்னவென்று யாருக்கும் தெரியாது. நாட்டின் மருத்துவமனைகள் டெங்கு நோயாளர்களாலும் கொசுக்களாலும் நிரம்பியுள்ள போதிலும் மக்கள் விடுதலை முன்னணி சார்பு உள்ளூராட்சி பிரதிநிதிகள் தங்களது கடமைகளை சரியாக செய்வதில்லை. மக்களின் அழுத்தங்களை தாங்க முடியாமல் மாகாண ஆளுநர்களும் அதிகாரிகளும் ஒவ்வொருவராக பதவி விலகி வருகின்றனர். இதனால் அரசு நிர்வாகம் ஸ்தம்பிக்கும் நிலைமைக்கு சென்றுள்ளது. மேலும் அரசாங்கத்தின் கணக்குகளில் டிரில்லியன் கணக்கில் பணம் இருப்பதாக நாடாளுமன்றத்தில் பெருமை பேசும் ஜனாதிபதி அந்த பணத்தை கொண்டு விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் எரிபொருள் மற்றும் உரம் போன்ற அத்தியாவசிய மானியங்களை வழங்காதது ஏன்? நிலவும் கடுமையான மருந்து தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யாதது ஏன்? கடற்படை தளபதி டேமியன் பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார நாயக்கவை சந்தித்துள்ளார். கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் டேமியன் பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத்குமார் நாயக்கவை ஜனாதிபதி செயலகத்தில் இன்று உத்தியோகபூர்வமாக சந்தித்துள்ளார். இந்த மரபு சார்ந்த உத்தியோகபூர்வ சந்திப்பின் போது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளில் இலங்கை கடற்படை ஆற்றி வரும் பங்கு உள்ளிட்ட தேசிய மற்றும் கடல்சார் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து சுமூகமான கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றது. இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பை குறிக்கும் வகையில் கடற்படை தளபதி ஜனாதிபதியின் செயலாளருக்கு நினைவு பரிசொன்றை வழங்கினார். நாடளாவிய ரீதியில் உள்ள சில முன்னணி தனியார் மருத்துவமனைகள் மற்றும் ஆய்வகங்களில் காலாவதியான ரசாயன பொருட்களை பயன்படுத்தி நோயாளர்களுக்கு இரத்த பரிசோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் உள்ள சில தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ பரிசோதனை ஆய்வகங்களில் காலாவதி திகதி முடிந்த ஆபத்தான ரசாயன பொருட்களை பயன்படுத்தி நோயாளர்களுக்கான இரத்த பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த அதிர்ச்சி தகவல்களை நுகர்வோர் விவகார அதிகார சபை அம்பலப்படுத்தியுள்ளது. நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பதில் பணிப்பாளர் நாயகமும் முதன்மை நிர்வாக அதிகாரியுமான MMSK கருணாரத்ன நேற்று மாலை விடுத்துள்ள அறிக்கையின்படி இத்தகைய காலாவதியான ரசாயன பயன்பாடுகளினால் அப்பாவி நோயாளர்களின் மருத்துவ பரிசோதனை அறிக்கைகளின் துல்லிய தன்மை முற்றிலும் சீர்குலைந்து தவறான முடிவுகள் வெளிவந்திருக்கக்கூடிய உயிராபத்து நிலைமைகள் ஏற்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ளார். 2003ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்டத்தின் 30ஆம் கீழ் இத்தகைய
நியாயமற்ற வர்த்தக செயற்பாடுகள் மூலம் நுகர்வோர் ஏமாற்றம் முற்றிலும் தண்டனைக்குரிய குற்றவியல் செயலாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். தனியார் மருத்துவமனைகளில் தரம் மற்றும் செயல்பாடுகளை கண்காணிக்கும் தனியான குழு ஒன்றை பொறுமுறைகள் நாட்டிலும் அமுல்படுத்த போதிலும் நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளின் கீழ் இத்தகைய முறைகேடுகளுக்கு எதிராக அதிரடி சுற்றி வளைப்புகளை நடத்த தங்களுக்கு முழுமையான சட்ட அதிகாரம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ள பணிப்பாளர் நாயகம் கனுரத்ன இது குறித்த விவரங்களை தனியார் சுகாதார சேவைகள் ஒழுங்குமுறை பேரவைக்கு தற்பொழுது அவசரமாக அனுப்பி வைத்துள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை இக்கொடூர ஆய்வு ஊழல் குறித்து தனக்கு இதுவரை எவ்வித உத்தியோகபூர்வமான அறிக்கைகளும் சமர்ப்பிக்கப்படவில்லை என சுகாதார அமைச்சின் செயலாளர் கலாநிதி அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் மாகாண சுகாதார அதிகாரிகள் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களின் கூட்டு பங்களிப்புடன் சுகாதாரத்துறையில் உள்ள நுகர்வோர் உரிமைகள் குறித்து பொதுமக்களுக்கு பாரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விசேட புதிய தேசிய மகா கூட்டு பொறிமுறை திட்டம் ஒன்றை சுகாதார அமைச்சுடன் இணைந்து உடனடியாக அமல்படுத்த நுகர்வோர் விவகார அதிகார சபை அவசர கொள்கை முடிவுகள் எடுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் திட்டவட்டமாக உறுதிப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பலாலி சந்தியில் அமைந்துள்ள பொதுநோக்கு மண்டபத்தில் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினால் வைக்கப்பட்டிருந்த குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக மலசல கூடம் என்பனவற்றை பலாலி போலீசார் அகற்றியுள்ளனர். யாழ்ப்பாணம் பலாலி சந்தையில் அமைந்துள்ள பொதுநோக்கு மண்டபத்தில் இளைப்பாறுதல் மற்றும் பொதுநோக்கு நடவடிக்கைகளுக்காக வருகை தரும் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக வலிகாமம் வடக்கு பிரதேச சபையினால் வைக்கப்பட்டிருந்த குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக மலசல கூடம் என்பனவற்றை பலாலி போலீசார் அகற்றியுள்ளனர். இந்த நிலையில் குறித்த இடத்தில் குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக மலசல கூடம் என்பனவற்றை வைத்தமை தொடர்பில் வலி வடக்கு பிரதேச சபை தவிசாளரிடம் வாக்குமூலம் பெற்ற பின்னர் அவற்றை மல்லாகம் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பலாலி போலீசார் அறிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் சுற்றுலாத்துறை மேம்படுத்த சுற்றுலா தளங்களில் பொது சுகாதார வசதிகளை ஏற்படுத்தி உள்ளூராட்சி மன்றங்கள் அவற்றை தினசரி கண்காணித்து முறையாக பராமரிக்க வேண்டும் என வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் தலைவர் ஏ விவேகானந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். பலாலி பொதுநோக்கு மண்டபம் பகுதியில் சுற்றுலா பயணிகளின் பாவனைக்காக வைக்கப்பட்டிருந்த குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக மலசல கூடம் என்பனவற்றை போலீசார் அகற்றியுள்ளனர். அதேவேளை கடந்த 5 ஞாயிற்றுக்கிழமை பலாலி சந்தையில் பலாலி மக்கள் தமது காணிகளை விடுவிக்க வேண்டும் என கோரி போராட்டம் நடத்தியதுடன் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளனர். இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபடும் மக்கள் அப்பகுதியில் கொட்டகை அமைக்க போலீசார் தடை விதித்துள்ள நிலையில் போராட்டக்காரர்கள் குறித்த பொதுநோக்கு மண்டபத்தில் இளைப்பாறுவதுடன் மதிய உணவுகளை அந்த மண்டபத்தில் இருந்து உட்கொண்டு அங்கிருக்கும் குடிநீர் தாங்கி மற்றும் தற்காலிக மலசல கூடத்தினையே பயன்படுத்தி வந்துள்ளனர். அதனாலேயே பலாலி போலீசார் நீர்த்தாங்கி மற்றும் தற்காலிக மலசல கூடம் என்பனவற்றை அகற்றி சென்றுள்ளதாக மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். கிழக்கு மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைக்கு புதிய தவிசாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். கிழக்கு மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தவிசாளராக MP M பெர்தெல்ஸ் நாமினி நியமிக்கப்பட்டுள்ளார். இவருக்கான நியமனம் இன்று காலை கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரால் வழங்கப்பட்டுள்ளது. கடமைகளை பெர்தெல்ஸ் நாமினி பொறுப்பேற்றுக் கொண்டார். பெர்தெல்ஸ் நாமினி
சுற்றாடல் அமைச்சின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளராக கடமை ஆற்றியதுடன் காத்தாங்குடி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரின் இணைப்பாளராகவும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. முறையான பொருளாதார கொள்கை மூலம் நாட்டை மீட்டெடுக்க முடியும் என சர்வஜன அதிகாரம் கட்சியின் தலைவர் திலிப் ஜெயவீர தெரிவித்துள்ளார். கடந்த 2 வருட காலங்களில் ஆட்சியில் நாடு முழுவதிலும் அழிவு பாதைக்கு சென்றுள்ள நிலையில் உள்நாட்டுக்கு தொழில் முனைவோரை பாதுகாக்கும் முறையான பொருளாதார கொள்கை மூலமே நாட்டை மீட்டெடுக்க முடியும் என சர்வஜன அதிகார கட்சியின் தலைவர் திலிப் ஜெயவீர தெரிவித்துள்ளார். மொரட்டுவ பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 78 வருட இலங்கை வரலாற்றில் கடந்த 2 வருட ஆட்சி காலமே மிக மோசமான அழிவை ஏற்படுத்திய சாபக்கேடான காலமாகும். முன்னைய ஆட்சியாளர்களை விரட்ட வேண்டும் என்ற நோக்கில் மக்கள் கொண்டு வந்த தற்போதைய ஆட்சியாளர்கள் முந்தைய குறைகளை நிவர்த்தி செய்யாமல் நாளாந்தம் நாட்டை அழிவு பாதைக்கு இட்டு செல்லும் பூதங்களாக மாறிவிட்டனர். இலங்கையின் பாரம்பரிய தச்சு தொழிலின் மையமான மொரட்டுவை தொழிலாளர்கள் தற்போது மூலப்பொருட்களின் விலை உயர்வு, போக்குவரத்து செலவுகள் மற்றும் இயந்திர பராமரிப்பு செலவுகளால் மிக கடுமையான வாழ்வாதார பாதிப்பை எதிர்கொண்டுள்ளனர். எந்தவித தர கட்டுப்பாடும் இன்றி வெளிநாடுகளில் இருந்து தளபாடங்கள் இறக்குமதி செய்யப்படுவதால் உள்நாட்டு தச்சு தொழில் முற்றிலும் நலிவடைந்து வருகிறது. நாட்டை சுற்றிலும் கடலிருந்தும் மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கான முறையான வழிகளோ அலைத்தாங்கி போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளோ செய்து தரப்படவில்லை. தொழில்நுட்ப ரீதியான திட்டங்கள் ஏதுமின்றி வெறும் வாய் வார்த்தை அரசாங்கமாக இதை இருப்பதால் கடந்த 2 ஆண்டுகளில் உள்நாட்டு மீனவ தொழில் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. உழைக்கும் நுகர்வோரின் கைகளில் பணம் இல்லை. இதற்கு காரணம் அரசாங்கம் நுகர்வோர் மற்றும் உள்நாட்டு தொழிலாளர்கள் மீது அதிக வரிகளை விதிப்பதே ஆகும். 1 லட்சம் அல்லது 1.5 லட்சம் சம்பாதிக்கும் சாதாரண உள்நாட்டு தச்சு தொழிலாளிக்கு வரி விதிக்கும் இந்த அரசாங்கம் வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்பவர்களுக்கு வரிகளை நீக்கி சலுகை வழங்குகிறது. இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 50% மேல் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் துறையே பங்களிக்கிறது. ஒட்டுமொத்த உற்பத்தியில் 90% அதிகமான பங்களிப்பை தொழில் முனைவோரே வழங்குகின்றனர். தகவல் தொழில்நுட்ப துறைக்கு இணையாக 1% அதிகமான ஜிடிபி பங்களிப்பை மீனவ துறை வழங்குகிறது. எனவே வெற்று வாக்குறுதிகளையோ அல்லது குறுஞ்செய்தி போன்ற தற்காலிக தேர்வுகளையோ வழங்காமல் அறிவியல் மற்றும் தர்க்க ரீதியான திட்டங்கள் மூலம் உள்நாட்டு தொழில் முனைவோருக்கு மூலதனத்தையும் அறிவையும் தன்னம்பிக்கையும் வழங்கி நாட்டை மீட்டெடுப்பதே சர்வஜன சக்தியின் ஒரே கொள்கையாகும். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு.